ஓம் ஸ்ரீ கன்னியா குமரி அம்மனே போற்றி. பகவதி தாயே போற்றி போற்றி. பகவதியாம் கன்னிகையாம் குமரியாம் சக்தியின் உருவாம் மாதேவி உரைக்கின்றேன். சக்தி ஸ்வரூபம் என்பது மழலையின் வடிவிலும் உண்டு, கன்னியின் வடிவிலும் உண்டு, தீர்க்கமான வடிவிலும் உண்டு. காளியும் யாமே, துர்க்கையும் யாமே. அனைத்து சக்தி ஸ்வரூபங்களும் மாறுபட்ட சக்தி படைத்த ஆற்றல்களின் ரூபம் என்றே அறிந்திடுங்கள். எத்தனை முறை மானுட ரூபம் ஏற்றாலும் மனிதர்கள் பல பருவ நிலைகளை கடக்க வேண்டும். பருவத்திற்கு ஏற்ற குணநலன்களும் செயல்பாடுகளுமே திகழும். எனினும் வெகு அபூர்வமாய் சில மானுடர்களுக்கு மழலையில் சக்தியின் ஆற்றல்கள் பெருகும், சிலருக்கு கன்னி பருவத்திலும் பெருகும். எமது சக்தி நிலை என்பது வாலையின் நிலையே. கன்னியாய் நிலைக்கும் உயிர்களுக்கு யாம் சக்தி ஊட்டிடுவோம். எமது சன்னதியில் முன் தோன்றும் எவருமே எம்மை கன்னியாய் காண்பதில்லை, தாயாக கருதி வேண்டுதல்களையே நிகழ்த்துகின்றனர். வெகு சிலரோ சிறு குழந்தையாக எமை பாவித்து தாலாட்டி பாராட்டுகின்றனர். எவ்விதம் எமை பூஜிக்க வேண்டும்? சிறு பிள்ளையாய் கருதி எமை மடியில் கிடத்தி தாளாட்டும் நிலையும் உத்தமம். கனிகள் ஈந்து கரம் பிடித்து வழி நடப்பதும் உத்தமம். சத்தியம் உணர்வதோ அதி உத்தமம். எந்த ரூபத்தில் யாம் குடிகொண்டுள்ளோமோ அதே ரூபத்தில் அருள்பாலிப்போம் என்றறிக. மனிதர்களே, எந்த ஒரு நிலையிலும் இறைவனிடம் எதையேனும் வேண்டியே நிற்பதனைக் காட்டிலும் சில தருணங்களில் கன்னியாகவும் குமரியாகவும் அன்றி சிறு குழந்தையாகவும் நிலைக்கும் எமக்கு உணவளித்து பாராட்டி தாளாட்டி குழந்தையாய் கொஞ்சி ஏற்பதும் உங்களது கடமையாகும். மனிதர்கள் என்று தனது சக்தியினை தெய்வங்களுக்கு அருள முனைகின்றனரோ அன்றே தன் நிறைவு அடைவர். அதன் பொருட்டே யாம் சிறு பெண்ணின் ரூபம் ஏற்றுள்ளோம். அன்பு நிறைந்த ஆன்மாக்கள் தெய்வங்களுக்கு தங்களது அன்பினை ஆற்றலாக பொழிய வேண்டும் என்று எடுத்துரைப்பதே எமது ரூபத்தின் நோக்கமாகும். அன்பினால் நிறைந்த மானுடர்கள் பிற மானுடர்களிடம் அன்பினை செலுத்தி நின்றாலும் அதனூடே சில எதிர்பார்ப்புகளும் அடங்கி விடுகின்றன. தெய்வத்திடம் அன்பு செலுத்தினாலும் எதிர்பார்ப்புகள் உள்ளடக்கமாய் திகழ்கின்றது. மாறாக தெய்வத்தினை ஓர் அன்பு பாராட்டும் குழந்தையாக பாவித்து எதனையும் வேண்டாது, எதனையும் அழிக்காது அன்பு கொண்டு உருகி உருகி உட்கலப்பதென்பதே மிக எளிய முறையில் முக்தி பெறுகின்ற மார்க்கமாகும். அன்பு என்பது தெய்வங்களை காண்கையில் உருகி வெளித்தோன்ற வேண்டும். உங்களது துன்பங்களை எடுத்து உரைப்பது அல்லது உலக நன்மைக்காக பிரார்த்திப்பது போன்ற இருவேறு நிலைகளை காட்டிலும் தெய்வத்தின் தன்மையினை உணர்ந்து அதே தன்மைக்கு உங்களை உருகொள்ளச் செய்வது பெரும் நற்செயலாகும். உணர்வு என்பது ஒத்த அலைவரிசைதனை ஏற்றால் நன்று. அன்பான மானுடகுல ஆன்மாக்களுக்கு
கன்னியாகுமரியாகவும் பகவதி அம்மனாகவும் நிலைக்கும் யாம் இத்தருணத்தில் எடுத்துரைக்க முனைவதொன்றே. கடல் எனும் மாபெரும் சமுத்திரம் ஓர் குழந்தை போன்று அமைதியாய் நிலைத்தாலும் சில பல தருணங்களில் அடம் பிடித்து ஆர்ப்பரிக்கும் குழந்தையாகவும் உருமாறிவிடும். எத்தருணமும் சமுத்திரத்தினை யாம் குழந்தையாக எண்ணி காத்து வருகின்றோம். எமது தன்மையினையே ஊட்டி நிலைக்கின்றோம். ஆயினும் மானுடர்கள் சில வரைமுறையற்ற செயல்களை ஆற்றுகின்ற தருணம் சமுத்திரமும் ஆர்ப்பரிக்கும். குழந்தையாகிய யாமும் காளியின் ரூபம் ஏற்போம். நல்லோர்கள் எனும் தன்மையினை அனைவரும் ஏற்க வேண்டும். நல்லவர்கள் போன்று வேடமிடுவது என்பது மற்ற மனிதர்களுக்கு உகந்ததாக அமையலாம். ஆனால் தெய்வங்களுக்கும் இயற்கைக்கும் சத்தியம் ஒன்றே புரிபடும். அசத்தியமான செயல்கள் அசாத்தியமான இயற்கை விளைவுகளை ஏற்படுத்திவிடும். யுக மாற்றங்களை உருவாக்குகின்ற அகத்தியரும் மற்ற தெய்வங்களும் சத்தியயுக வாயிலை திறவு கொண்டு காத்துள்ளனர். அனைவரும் சத்திய உணர்வுகளை ஏற்றால் பிரவேசம் கண்டிடலாம். பிரளயகால அழிவிலிருந்து விடுபடவும் காக்கப்படவும் உள் சத்தியத்தை அனைவரும் உயர்த்தி கொள்ளுங்கள். எண்ணங்கள் சத்தியமாகட்டும், சொல் செயலும் சத்தியமாகட்டும். தெய்வங்களோடு கலப்பு கொண்டுள்ளோம் எனில் சத்திய அகம் என்பது அவசியமாகும். அனைவரும் ஓர் குழந்தை போன்று அல்லது ஓர் சிறு பிள்ளை போன்று முயன்று உங்களது உள் மனதை தூய்மையாகவும் சத்தியமானதாகவும் பொய்களற்றதாகவும் மலர்த்துங்கள். உள் சத்தியம் உயரட்டும். எவரையும் ஆழமாய் அசத்திய நிலையினில் இருத்துவதை தயை கூர்ந்து தவிர்த்திடுங்கள். யாம் 3 நிலைகளை உங்களிடமிருந்து வரமாக கூறுகின்றேன். சமுத்திரங்களை யாம் ஆர்ப்பரிக்காது காக்க வேண்டும் எனில் நீங்கள் அனைவரும் எமக்கு 3 வரங்களை சத்தியமாய் அருள வேண்டும். 1. உள் தன்மையில் தூய்மையாய் மலர்வேன். உள் தன்மையில் சத்தியமாய் இயங்குவேன். போலியாகவும் வேடதாரியாகவும் நிலைக்க மாட்டேன் என்றே வாக்கு நல்குங்கள். அதுவே எமக்கு நீங்கள் அளிக்கும் முதல் வரமாகும். 2. மனிதர்கள் அனைவரும் ஓர் குழந்தை போன்று செயல்புரிவேன் என்ற வாக்கினை வரமாக வழங்குங்கள். குழந்தை பருவத்தை கடந்து வந்த அனைவரும் குழந்தை போன்று நிலைப்பது குறித்து நன்கு அறிவீர்கள். 3. மூன்றாவது வரமாக அனைவருமே எமது தன்மையினை ஏற்பேன் என்றே உரைத்திடுங்கள். எதனை எம்மால் காக்க இயலுமோ அதனை யாம் காத்து அருள்கின்றோம். அதனை போன்று உங்களால் காத்து அருள இயல்கின்ற எந்த ஒரு நிலையினையும் மறுக்காது காத்தருளுங்கள். உறவுகள் மற்றும் அனைத்து உயிர்களுக்கும் ஒத்த தன்மையில் நின்று காக்கும் செயலினை வெளிப்படுத்துங்கள். எவரை எப்படி காக்க வேண்டும் என்றே சிந்தித்தால் இறைவன் தக்க வழிகாட்டுவார். 3 நிலைகளையும் எமக்கு வரமாக அருளி உங்களது நிலைகளையும் காத்திடுங்கள். இப்பூ உலகினையும் காத்து அருளிடுங்கள். சத்தியம் என்பது எப்பொழுதும் உள் தன்மையாகவே மலரட்டும். அனைவரும் சத்தியயுகம் பிரவேசிக்க வாழ்த்துகின்றேன்.
அருளினையும் பொழிகின்றேன்.